guys, welcome to Naresh Vlog YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரேடிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் ஸ்கேல்பிங். ஸ்கேல்பிங்கிறது பேசிக்லி ஒரு குட்டி டைம் ஃப்ரேமில் குட்டி ப்ராஃபிட்டோட வராது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு 3 minute டைம் ஃப்ரேமில் 5 minutes ஹோல்ட் பண்ணி ஒரு 10 points நம்மளுக்கு கிடைச்சா அதுக்கு பேர் ஸ்கேல்பிங். இதை நீங்கள் 10 points பண்ணலாம், 60 points பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் அது ஒரு குட்டி டைம் டியூரேஷனுக்குள்ளே நடக்கும். இதை 2 விதமான கேபிட்டல் இருக்கவங்க பண்ண முடியும். ஒன்று ஹை கேபிட்டல், இன்னொன்று இன்ட்ராடே யூஸ் பண்ணுறவங்க. ஸ்கேல்பிங் பண்ணுறப்ப 1, 2 இல்லை 3 லாட்டுன்னு பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஒரு 5, 10, 15ங்கிற லாட் பேஸில் வாங்கணும். இதை ஃபுல் அமௌண்ட் கொடுத்து ஹை கேபிட்டல் இருக்கவங்க வாங்குவாங்க. ஆனால் கம்மி கேபிட்டல் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தான் நீங்கள் இன்ட்ராடே யூஸ் பண்ண போகிறீங்க. ஆமாங்க, இன்ட்ராடேங்கிறது இன்னைக்கு காலையில் வாங்கி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே விற்கிறோம். அதில் 5x. இப்போ ஒரு லாட்டோட வேல்யூங்கிறது 1/5 ஆஃப் அ ரியல் லாட். ஸோ 5 லாட் வாங்குறது ஒரு லாட்டோட ப்ரைஸில் நீங்கள் வாங்க முடியும். ஆனால் இதில் என்ன ஒரு கண்டிஷன் இருக்குன்னா, அந்த டேவோட 3:30க்கு முன்னாடி நீங்கள் செல் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு பெரிய ஃபைன் விழுகும். பட் நம்ம ஸ்டே பண்ண போகிற மார்க்கெட்டில் 10 to 15 minutes. ஸோ இன்டர்டே ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஸோ நம்ம இப்போ இதில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ண போகிறோம். முதல்ல மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ்னால் என்ன? மூவிங் ஆவரேஜுங்கிறது அந்த டேயோட ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு லைன். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது RSI, அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இதை வச்சு அந்த டேல ஹை பையர்ஸ் இருக்காங்களா, லோ பையர்ஸ் இருக்காங்களான்னு பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பேரபாலிக் இண்டிகேட்டர். திருப்பி சொல்கிறேன், SAR பேரபாலிக் இண்டிகேட்டர். இதனால் மைனர் ட்ரெண்ட் சேஞ்சஸை நீங்கள் பார்த்துக்க முடியும். இதை ரியல் லைஃப் மார்க்கெட்டில் எப்படி பண்ணுறது, இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இதோட கண்டிஷன்ஸ் என்ன, க்ரைட்டீரியா என்னன்னு பார்ப்போம். நான் உங்கள் நரேஷ், இது உங்கள் நரேஷ் vlog யூடியூப் சேனல். ஸ்ட்ராட்டஜியை நிஃப்டி சார்ட்டில் பார்ப்போம். முதல்ல இங்கே பார்த்தீங்களா, உங்களால் ஒரு கிளியர் ட்ரெண்டே கண்டுபிடிக்க முடியாது. மார்க்கெட் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் இருக்கு. ஸோ நம்ம இப்போ கிளியர் ட்ரெண்டை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது 30 minutes டைம் ஃப்ரேம். ஆனால் நம்மளுக்கு 3 minutes டைம் ஃப்ரேமுங்கிறதே ரொம்ப போதுமானது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கேண்டிலில் இருக்க நாய்ஸை குறைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஹிகனாஷி கேண்டில் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே தெரியுதா? இதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு கிளியர் ட்ரெண்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த டேவோட கிளியர் ட்ரெண்டை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் யூஸ் பண்ண போகிறது மூவிங் ஆவரேஜ், இல்லைன்னா MA. அதுவும் 50ங்கிற லென்த்தில் இருக்க மூவிங் ஆவரேஜ். இந்த செட்டிங்ஸை தொட்டு இன்புட்டில் போயிட்டு லென்த்தை 15 மாற்றிக்கோங்க. இப்படி. ஸோ இப்போ இது மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, அந்த டேவோட ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டானு. ஸோ இப்போ இதுதான் அந்த லைனுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ கேண்டில் கீழே இருந்துச்சுன்னா அது ஒரு டவுன் ட்ரெண்டு, ஓகேவா? அதுவே அந்த லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஒரு அப் ட்ரெண்ட். இதை வச்சு தான் அந்த டேவோட ட்ரெண்டை கெஸ் பண்ண போகிறோம். ஸ்கேல்பிங்கில் எப்போவுமே ட்ரெண்டுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சார்ட்டில் நிறையா பையர்ஸ் இருக்காங்களா, நிறையா செல்லர்ஸ் இருக்காங்களான்னு. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், இல்லைன்னா RSI. RSIயில் நிறைய இருக்குது. அப்பர் லிமிட், லோயர் லிமிட், மிடில் லிமிட்டுன்னு. நம்மளுக்கு அப்பர் லிமிட் மட்டும் போதும். ஸோ RSI பக்கத்தில் இருக்க செட்டிங்ஸை தொட்டு அதில் லென்த்தெல்லாம் அப்படியே இருக்கட்டும், ஸ்டைலில் போயிட்டு மிடில் லிமிட், லோயர் லிமிட்டை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த அப்பர் லிமிட்டை 15 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைனை நல்லா ஸ்ட்ரெயிட் லைனாகவும் நல்லா டார்க்கர் கலராகவும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இங்கே கவனிச்சு பாருங்க. ஸோ இந்த ஸ்பாட்டில் RSI மேலே போயிருக்கு.
அப்படின்னா என்ன? நிறையா பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ அதுவே இந்த இடத்துல பாருங்க, இங்கே நிறையா செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. சார்ட்டுன்னு வச்சுப்போம். இப்போ இங்கே வந்து பையர்ஸ், செல்லர்ஸ், ப்ரைஸ். இப்போ ப்ளஸ் நிறைய பையர்ஸ், கம்மியான செல்லர்ஸ் இருந்தாங்கன்னா ப்ரைஸுங்க அதிகமாக இருக்கும். அதுவே கம்மியான பையர்ஸ், அதிகமான செல்லர்ஸ் இருந்தாங்கன்னா ப்ரைஸ் டவுனில் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? 2 விஷயம் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஒன்று ட்ரெண்டு, இன்னொன்று பையர் செல்லர்ஸோட ரேஷியோ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேரபாலிக் எஸ்ஏஆர். இது என்னன்னா, இது பேசிக்லி இந்த டேல நடக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸை மீன் பண்ணுறதுக்கு. இதில் ஒரு சின்ன செட்டிங்ஸ் மாற்றணும். அது என்னன்னா, விசிபிலிட்டியை திக்கராக மாற்றிக்கோங்க. ஸோ நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு கேண்டில். சரி, நம்ம இந்த டேவோட ஃபர்ஸ்ட் கேண்டிலில் எப்படி இதை ட்ரேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதுதான் நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் ஆன் May 3rd. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா 2 கண்டிஷன் மீட் ஆகிருக்கு. ஒன்று பேரபாலிக் எஸ்ஆர், இன்னொன்று ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர். ஆனால் நம்மளோட மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. அப்போனா நம்மளால் இந்த கால் எடுக்க முடியாது. பட் நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், ஆல் 3 இருக்குது. எம்ஏ டிக், ஏன்னா எம்ஏக்கு மேலே இருக்குது டிக். நெக்ஸ்ட்டு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் மேலே இருக்குது டிக். அடுத்தது பேரபாலிக் எஸ்ஏஆர் மேலே இருக்குது. ஸோ இப்போ 3மே டிக்காக இருக்குது. இந்த மாதிரி 3மே டிக்கான ஸ்பாட்டில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த நிஃப்டியில் வந்து இது யூஸ் பண்ணுறதுனால உங்களால் போத் ட்ரெண்ட்ஸ்லேயும் எடுக்க முடியும். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் காலோ, இங்கே நீங்கள் புட்டு எடுத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு 22,000 புட்டுக்கு போய் காலுக்கு போய் பார்ப்போம் என்ன ஆச்சுன்னு இந்த டைமில். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஒரு சின்ன கேல்குலேஷன் போட்டு பார்ப்போம். இந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஒரு 10 லாட்ஸ் வாங்கியிருக்கீங்க. 2ஆக பிரிச்சுப்போம். ஒன்று ஹை கேபிட்டல், இன்னொன்று இன்ட்ராடேல பண்ணியிருக்கீங்கன்னு. 732, ரெண்டுமே 732ல் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ 732ல் ஹை கேபிட்டலில் பண்ணியிருந்தீங்கன்னா 1,83,000 உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். அதுவே நீங்கள் நார்மலாக இன்ட்ராடேல பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 36 to 37K தேவைப்பட்டிருக்கும். இது ஒரு நார்மல் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க, ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களோட கேபிட்டல். ஸோ இப்போ ப்ராஃபிட்டை நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 95 into 215 வச்சிங்கன்னா 23,000 rupees ப்ராஃபிட் உங்களுக்கு. இதுவே நீங்கள் ஹை மார்ஜினில் வச்சிங்கனாலும் 23,000 தான். ஸோ 37,000 கொடுத்து 23,000 ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். அதே தான் இப்போ இங்கே வந்து நீங்கள் காலில் லாபம் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு புட்டை பாருங்கள். புட்டோட ப்ரைஸஸ் இங்கே ரொம்ப சீப்பராக இருக்குது. இப்போ பாருங்க, இது வந்து ஒரு புட்டோட சார்ட். இதில் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா என்ன தெரியுது? ஸோ இங்கே பாருங்க, இங்கெல்லாம் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவீங்க, ப்ரோ பேரபாலிக் எஸ்ஏஆரும் மேலே இருக்குது, ஆர்எஸ்ஐயும் மேலே இருக்குல்ல, ஏன் ப்ரோ இங்கே ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு. இப்போ கரெக்டாக அந்த கேண்டில் வச்சு பாருங்களே, ஆர்எஸ்ஐ கீழே இருக்குது, கேண்டில் கீழே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. நீங்கள் எங்கே எக்ஸாக்டாக எனக்கு ட்ரேட் எடுக்கணும்னா இந்த கேண்டிலோட ஸ்டார்டிங்கில். ஏன்னா ஒரு கிளியர் அமௌண்ட் ஆஃப் கேப் இருக்குது, ஆர்எஸ்ஐ இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு பேரபாலிக் இண்டிகேட்டரும் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு ஹியூஜ் கிளியரன்ஸ். இதுக்கப்புறம் உங்களோட புட் ஏறப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ பேசிக்லி 18 rupees இன்ட்டு நம்ம அதே கேல்குலேஷன் போடுவோம். 18 into 250 is equal to 4,500 rupees. ஓகேவா கைஸ்? 4.5K. இதுவே இதோட ஹையஸ்ட்டுங்கிறது. ஸோ இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது 60 rupees. கிட்டத்தட்ட 60 minus 18ங்கிறது ஒரு 42 rupees உங்களுக்கு ப்ராஃபிட். அது கூட 250 போட்டிங்கன்னா 10,500. கிட்டத்தட்ட மோர் தென் டபுள் தான். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 4.5K, ஆனால் நம்ம ப்ராஃபிட்டுங்கிறது 10.5K. மோர் தென் 2% கைஸ்.
more than 50%. ஸோ இது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இதில் நம்ம சில க்ரைட்டீரியாஸ் பார்க்கணும். முதல் விஷயம் உங்களோட ஸ்டாப் லாஸ். நீங்கள் எப்போவுமே 5 to 6 rupees தான் 5 to 6 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஏன்னா ஒரு 5 into 215 வச்சிங்கன்னா 1200 rupees லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம 10 கூட வச்சுக்கலாம், 2500 உங்களோட மேக்ஸ் லாஸ். ஆனால் நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸ் வைக்காம இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் 1 வீக்காக சம்பாதிச்ச காசு மொத்தமும் உங்களுக்கு லாஸாக போகலாம். ஸ்டாப் லாஸுங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மார்க்கெட்ஸில் 3லேயுமே கன்ஃபர்மேஷன் வராமல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் இந்த பேரபாலிக் எஸ்ஐஆர் மெஸ்அப் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. இது அப் சிம்பிள் காமிச்சு டக்குன்னு டவுன் கூட காமிக்கலாம். இங்கே கவனிச்சு பாருங்க, ஒரு டவுன் சிக்னல் வந்திருக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு டவுன் சிக்னல் இங்கே வந்திருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்பாட்டில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் லாங் சரி கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக டக்குன்னு ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் இறங்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. நான் இந்த ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெறும் பேரபாலிக் எஸ்ஐஆர் தான் காமிச்சிருக்கு. நம்மளுக்கு இப்போ ட்ரவுன் ட்ரேட் எடுக்கணும்னா அந்த கேண்டில் இந்த லைனுக்கு கீழே இருந்திருக்கணும், ஆர்எஸ்ஐ கீழே இருந்திருக்கணும். பட் ஆர்எஸ்ஐயும் மேலே இருக்குது, கேண்டிலும் மேலே இருக்குது. அப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ நான் திருப்பி இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக ஒரு அனிமேஷனாக காமிக்கிறேன். இதே கண்டிஷன் தான். ஒன்று நம்மளோட 3 இண்டிகேட்டர் MA, RSI, SAR பேரபாலிக், அது 3ஐயும் ஃபாலோ பண்ணுங்கள். 3 வந்தால் மட்டும் என்ட்ரி போங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸை கரெக்டாக 5 வைங்க. உங்களால் இன்னும் லாஸை ஹேண்டில் பண்ண முடியும்னா 10 வைங்க. ஆனால் நீங்கள் ஆஃப் அண்ட் ஸ்டாப் லாஸை மாற்றாதீங்க. 5னா 5, 10னா 10. ஸோ 2ஐயும் ஃபாலோ பண்ணி பெட்டர் ட்ரேடராக மாறுங்க. See you in another interesting video.